சிஸ்டம் கான்ஃபிகர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். சிஸ்டம் ஆன் பண்ணிங்கன்னா பூட் ஸ்க்ரீனில் இதுதான் காமிக்கும். இந்த கண்ட்ரி அண்ட் ரீஜனில் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் லேஅவுட்டு இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துக்குங்க. இந்த ஸ்க்ரீனில் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் மஸ்ட்டு. இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் யூசர் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதனால் இன்டர்நெட் இருக்குங்கிறத அவைலபிள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் அக்செப்ட்டு, இந்த நேம் யுவர் டிவைஸ்ன்னு வருது இல்லைங்களா, இந்த ஸ்க்ரீனில் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. How do you like to set up this device? இதில் செட்டப் ஃபார் ஒர்க் ஆர் ஸ்கூல் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இங்கே தான் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுங்க. இதுக்கு உங்கள் ஸ்கூலுக்கு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இண்டிவிஜுவல் யூசர் ஐடி கொடுத்துருக்கோம். அந்த யூசர் ஐடியை இந்த இடத்துல ஃபீட் பண்ணிக்கணும். ஃபீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுத்துருக்குற பாஸ்வேர்டு, யூசர் பாஸ்வேர்டு வந்து keltron@123 எல்லாமே ஸ்மால் லெட்டர் கொடுத்து சைன்இன் கொடுங்க. இந்த ஸ்க்ரீனில் ஆஸ்க் லேட்டர் கொடுத்துருங்க. சூஸ் ப்ரைவசி செட்டிங்ஸ் ஃபார் யுவர் டிவைஸ். இந்த ஸ்க்ரீனில் அக்செப்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் கம்ப்யூட்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன். நீங்கள் இதை பண்ணி முடிச்சிங்கன்னா சிஸ்டம் ஆன் ஆகி உங்களுக்கு டெஸ்க்டாப் மோடு இந்த மாதிரி வந்துடும். இதுதான் சிஸ்டம் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸு. அடுத்தது மைக்ரோசாஃப்ட் லாகின் வந்து பண்ணணும். ஸ்டார்ட் மெனு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதே அக்கௌண்ட்டில் லாகின் ஆகியிருக்காங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆகலைன்னா மேனுவலாக லாகின் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிஸ்டம் கான்ஃபிகர் முடிஞ்சதுங்க. எம்எஸ் ஆஃபீஸ்க்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும், விண்டோஸ்க்கு என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதே சேம் பாஸ்வேர்டு தான்.